கலைஞர் ட்ரெயின் கடைசி வரையும் ட்ரெயினில் போனாங்கங்க கலைஞர்லாம். அண்ணன் பேசும்போது சொன்னாங்க கலைஞர் ட்ரெயின், தயவு செஞ்சு கலைஞர் ஐயாவின் ட்ரெயினை ஞாபகப்படுத்தாதீங்க, ஞாபகப்படுத்தாதீங்க, அது ரொம்ப மனசுக்கு வலிக்குது. அந்த ரயில்ல திருட்டு ரயில்ல போனப்போ அதுல ஒரு டிடிஆர் போயிருப்பான்ல, அந்த டிடிஆர் அன்னைக்கே இந்த ஆளை புடிச்சு கீழே இறக்கி விட்டுருந்தானா தமிழ்நாடு இவ்வளவு நாசமா போயிருக்காது. காளியம்மாள் சொன்னாங்கன்னா ட்ரெயின்னு சொன்ன உடனே எனக்கு வேற ஞாபகம் வருது அப்படின்னாங்க. அவங்களுக்கு தெரியாது இதுல அது உண்மை சம்பவம் கிடையாது, அதெல்லாம் வதந்தியா பரப்புனது. கலைஞர் ட்ரெயின் அது உண்மை சம்பவம் கிடையாது. வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க, ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா, இந்த ஆளே அழுகிற நீ. அது வந்து எல்லாம் அது எதிராக இல்ல, உண்மை உண்மையை கண்ணா முன்னான்னு பரப்பி விடுறது அண்ணாவை பத்தி கலைஞரை பத்தி. ஏன்னா அழுகுற அழுதுக்கு இருக்க நீ. நீங்க சொன்ன அந்த ட்ரெயின் சம்பவம் உண்மை கிடையாது. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. பராசக்தி படத்துக்கு கதை எழுதும் போதே அவர் காஸ்ட்லி ரைட்டர் தான். நான் சொன்னேன் பாத்திரத்துக்கு பேர் அடிக்கிறவனை எல்லாம் எழுத்தாளன்னு சொல்லாதீங்க. இமோஷனல் டேமேஜ். பாத்திரத்துக்கு பேர் அடிக்கிறவன் வேற, எழுத்தாளன் வேற. பாத்திரத்துக்கு பேர் அடிக்கிறவன் எல்லாம் நீங்க எழுத்தாளன்னு சொல்லிடுவீங்களா? ஆனா நான் அதை சொல்லவே இல்லைண்ணே, எங்க அப்பன் குதிரைக்குள்ள நீங்க தான் அதை சொல்றீங்க. அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானா தான் ஓடிட்டனா? நான் தண்டவாளத்துல தலை வச்சாங்களே ஓடாதுட்டீங்களா, அதை தான் சொல்ல வந்தேன். அவன் தண்டவாளத்துல தலை வச்சு படுத்த, தண்டவாளத்துல தலை வச்சு படுத்து நின்று சொல்லிட்டு இருக்கான். அவன் படுத்தது 4வது பிளாட்ஃபார்ம், ட்ரெயின் வந்து 2வது பிளாட்ஃபார்ம். நீங்க ட்ரெயினுக்கு காசு கொடுக்காம போனதை சொல்ல. ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. பையன் சார் இந்த பால்சாமி. இன்னைக்கு ஒரு ஆடியோ வந்தது நான் பார்த்தேன். நீங்க தயவு செய்து தூங்காதீர்கள். மரத்து நிழல்ல நீ பாட்டுல ராசா கணக்கா தூங்குனே, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ பாத்துக்கிறியா? காலை நீட்டுனே. அடடா, உண்மையிலேயே ரொம்ப நல்ல வேலையா இருக்கேன். நான் மரியாதைக்குரிய ஐயா முதலமைச்சர்களிடம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்களுக்கு நான் வேண்டுகோளா வைக்கிறேன், நீங்க தூங்காதீங்கன்னு. தூங்கும் போதே காலை உருவி விட்டுருவாங்க போல. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ பாத்துக்கிறியா? காலை நீட்டுனே. அடடா, உண்மையிலேயே ரொம்ப நல்ல வேலையா இருக்கேன். கைகாலெல்லாம் அமுக்குறாயா? நல்லா இருந்து தூங்குங்கண்ணே. நீங்க தயவு செய்து தூங்காதீர்கள். நீ நல்லா அசந்து தூங்குனே, நான் உனக்கு கும்பாபிஷேகம் பண்ணிடுறேன். நீங்க தயவு செய்து தூங்காதீர்கள். ஆனா எனக்கு தெரிஞ்சு ஐயா அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்ப அவருதான் பெரிய பிரெயின் இருக்கா? டெல்லிக்கு போகும்போது அப்படி இங்கிலீஷ் கொட்டிட்டு வரேன், வேற லாக்ல நான் வச்சிருக்கேன். இவர் போய் முட்டிக்கிட்டு திரும்பி வர்றாரு பாரு, நினைச்சிட்டு இருக்காரு எம்ஜிஆர் நினைச்சிட்டு இருக்காரு. அப்பாவே அவரே கைதி மாதிரி இருக்காரு தலைவர். இவர் டேக் அவுட் பண்ணிட்டாரு. அந்த ஆடியோல என்னென்னமோ பேசியிருக்காங்கன்னு அடுத்து நம்ம தான்றாங்க, இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிறாங்க. ஆஹா, காட்டிட்டான்டா, அவன் விசுவாசத்தை காட்டிட்டான்டா. ஐயா, ஒரு நாரப்பலுக்கு இறக்கப்பட்டதுக்கு இப்படி நாரி போய் அமன கட்டியா கலந்துக்கிடு. மரியாதைக்குரிய கடன் கொடுத்துருக்காங்க விஜய் அவர்களுக்கு. அவராவது ஒரு 800 கோடி சொத்து காட்டியிருக்கிறார். ஆனா அவரை வச்சு படம் எடுத்து அவருக்கு சம்பளம் கொடுக்குற நீங்க சொந்த கார் இல்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க. நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே, சூப்பர்ண்ணே, கேளுங்க. சோறு திங்க வேற நினைக்கிறீங்க? சொந்த கார் இல்லைன்னு சொல்றீங்க. கேஷ் இன் ஹேண்ட் இருக்கு பாருங்க, கேஷ் இன் ஹேண்ட். கேஷ் இன் ஹேண்ட் வெறும் 10,000ங்கிறாங்க. நியாயமா என்ன? கேஷ் இன் ஹேண்ட் வந்து 10,000. கேஷ் அட் பேங்க் பாருங்க 40,000. நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்களா? ஏன்னா அடி வாங்கின கைப்பிள்ளைக்கே 800 கோடி சொத்துனா அடிச்சவங்க என்னென்ன சாம்பார் ஆப் எனக்கு. அப்ப இங்க இந்த தமிழ்நாட்டு மக்களை என்ன பார்வையா பாக்குறீங்க? என்ன பார்வையா தான் பாக்குறீங்க? யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. அதெல்லாம் எனக்கு வாசிக்க தெரியாது. இப்ப நான் வாசிக்கிறேன் பாரு. இந்த மாதிரி நீட்டு தேர்வுக்கான ரகசியம் பாஸ் இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கானுங்க போல இருக்கு. என்ன? எப்போ நம்மள விரட்டி அடிப்பானுங்க, இப்போ அடிச்சு விரட்டுவானுங்க போல இருக்கு. நீட்டு தேர்வுக்கான ரகசியம் ஒருத்தட்டும் கிடையாது, எங்கள்கிட்ட மட்டும் தான் இருக்கு. டேய், அறிக்கை விட்டா மட்டும் போதுண்டா, அதெல்லாம் நிறைவேற்றின அவசியமே இல்லை. சொல்றேன், இவனுங்க இலவசம் சொன்னாலே ஓட்டு போட்டோம்டா பைத்தியக்கார பசங்க. ஆக மொத்தத்தில் அறிக்கை விட்டுறவன் தான்டா அரசியல்வாதி, அறிக்கையை நிறைவேற்றுறவன் இல்லை. அப்ப அறிக்கை விட்டா போதும், அது மட்டும் விட்டா போதும். நீட்டு தேர்வுக்கான ரகசியம் 7 பாதாளத்தை தாண்டி 7 குகைகளை தாண்டி அங்கே ஒரு சிட்டுக்குருவி இருக்கும். அந்த சிட்டுக்குருவியினுடைய இதயத்திற்குள் வைத்திருக்கிறோம். நீங்க நீ கிண்டல் பண்ற.
இது கிண்டல் இல்ல மாப்ள, நக்கல். எனக்கு பொதுவாகவே இலவசங்களை கிண்டல் செய்வவர்கள் மேல எனக்கு கொஞ்சம் வருத்தம். அப்படியே இருங்கண்ணா. நாகரிக நோட்ஸ் த பாயிண்ட். திமுகவை சேர்ந்து அண்ணன் போஸ் அவர்கள் இலவசத்தை பத்தி தப்பா பேசுறாங்க, அது வந்து மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இப்படி மாட்டிக்கிட்டீல என்ன? மாட்டிக்கிட்டனா? ஆமாண்ணே. இலவசத்தை பத்தி திமுகவினர் பேசி ஒரு 2-3 பேச்சுகளை பேசுறோம். அப்பெல்லாம் அண்ணனுக்கு மனசு கஷ்டமா இருந்ததா இல்லையான்னு கேட்கலாம். இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு பொதுவாகவே இலவசங்களை கிண்டல் செய்வவர்கள் மேல எனக்கு கொஞ்சம் வருத்தம். அதுக்கு பதில் சொல்ல. பதில் தானே நான் சொல்றேன். பதில் கேட்டா அடிக்கல. அடிக்காம என்ன பண்ணுவாங்க? தனி மாட்டுப்பட. செப்டம்பர் 2022ல முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் சொல்றார், எல்லாம் ஓசியில தானே போறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப மனசு கஷ்டப்பட்டுச்சான்னு தெரியல. அதுவும் எனக்கு தெரியல. இப்போது அமைச்சராக இருக்கக்கூடிய திரு துரைமுருகன் மிக மூத்த தலைவர். ஏப்ரல் 2023ல் என்ன சொல்றாருன்னா, உங்க அம்மாளுக்கு 1000 பொண்ணுக்கு 1000, உங்க அம்மாளுக்கு 1000 பொண்ணுக்கு 1000 அப்படின்னு பேசுனது வந்து கொச்சைப்படுத்துவது இல்லையா அப்படின்னு நீங்க சொல்லணும். அதுவும் எனக்கு தெரியல. இது என்ன பிரமாதம்? இதோட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு. அதாவது துரைமுருகன் அவருடைய மகன் கதிர் ஆனந்த் வேலூரினுடைய எம்பியாக இருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாம் முகம்லாம் வந்து 3/4 பேர் படப்பதான் இருக்கு. என்னன்னு தெரியல. எல்லாம் ஃபேர் அண்ட் லவ்லி, பாட் பவுடரு, எல்லாம் சிங்கார் குங்குமம், படப்பதான் இருக்கு. என்னன்னு தெரியல. என்ன காரணம்? 1000 ரூபாய் வச்சா 1000 ரூபாய் வச்சா இவனை எல்லாம் விடலாம் நீங்க நினைக்கிறீங்களா? எல்லாம் செருப்பு தயாரா வச்சுக்கணும். நிறைய உள்ள வருவாங்க. வரிசையாக வாக்கு கேட்பதற்கு வந்து கொண்டே இருப்பார்கள். இவன் எடுபடாத பையன் கொடுக்குற 1000 ரூபாயில நாம ஃபேர் அண்ட் லவ்லியும் பாயிண்ட்ஸ் பவுடரும் போட்டு மினுக்கு இருக்கணுமா? இவர்களுடைய மாண்புமிகு எம்பி அவர்கள் சொல்றார். அதுவும் எனக்கு தெரியல. அப்போ இவர்கள் சொல்லக்கூடிய இலவசம் என்பது மக்களினுடைய தரத்தை உயர்த்துவதற்காக அப்படின்றத இவர்களே ஒத்துக்கொள்ளவில்லை. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? உங்க அமைச்சர்கள் இது போன்ற கருத்துக்களை சொல்லும் போது உங்களுடைய மனம் வலித்ததா இல்லையா அப்படின்றத முதல்ல சொல்லிடுங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். உங்களை தான் வந்து சொல்றாரு முதலமைச்சர். நேத்து பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாடுங்கிற பேரை தட்சிண பிரதேசம் அப்படின்னு மாத்திடுவாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. கோபாலபுர பிரதேசமா மாறிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்திற்காக போராடி கொண்டு இருக்கின்றோம். வேற ஒண்ணு இல்ல. என்னடாச்சுன்னா ஏற்கனவே தமிழ்நாடு முழுக்க சினிமா எடுக்கணும்னா இவங்க ஒரு குடும்பம் தான் எடுக்க முடியும். வேற யாரும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது, ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. நல்ல சாவு வருமா? செத்தா குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா? பொணந்துக்கு வண்டி கிடைக்குமாடா? அதே மாதிரி டாஸ்மாக்கு சரக்கு சப்ளை பண்ணணும்னா இவங்க கட்சிக்காரங்க நடத்துறதுல மட்டும்தான் சப்ளை பண்ண முடியும். அதுவும் குவாலிட்டியா இருக்காது, வேற யாருமே பண்ண முடியாது. வாட் ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இட்ஸ் வெரி ராங். அதே மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து பிசினஸையும் மினரல் வாட்டர் தயாரிக்கிறது முதற்கொண்டு எல்லா வணிகத்தையும் திமுக கட்சியினர் ஒருவரே நடத்தி வருவதனால எங்கள் பதில் என்னவென்றால் முதல்வர் அவர்களுக்கு ஏற்கனவே பாதி கோபாலபுர பிரதேசமாக மாறிவிட்டது, மீண்டும் அது தொடரக்கூடாது என்பதற்காக இந்த நாட்டை விட்டே ஓடி போய் என்னங்க ஐயா? அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, நாட்டு ஜனங்களை பிடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க.